இதோ இவங்கதான் மேடம். குழலி, என்ன விஷயம்? ஆபீஸ் வரைக்கும் என்ன தேடிட்டு வந்திருக்க? ஒரு முக்கியமான விஷயங்க. என்னாச்சு? இனியாவோட அம்மா நான் தானே கையெழுத்து போட்டு போட்டோலாம் எடுத்தோம்ல. ஆமா. அந்த போட்டோ எப்படியோ இனியாவோட அம்மா கைக்கு கிடைச்சிருச்சு. அப்புறம் என்ன, அவங்க அத கோர்ட் வரைக்கும் கொண்டு போய் பெரிய பிரச்சனை ஆக்கிட்டாங்க. இத காரணமா காட்டி அவர்கிட்ட இருந்து இனியாவை பிரிச்சு கூட்டிட்டு போலல. அதுக்குதான் பிளான் பண்ணி அவங்க கோர்ட்ல கேஸ் போட்டாங்க. ஆனா அவங்க எதிர்பார்க்காத நேரத்துல நான் உள்ள புகுந்து எல்லாத்தையும் கலைச்சிட்டேன். எப்படி? அவர்கிட்ட எந்த சர்டிபிகேட்டும் இல்ல, அவர் எதையும் சப்மிட் பண்ணவும் இல்ல, ஏன்னா வைஃப்னு யாரும் வரவும் இல்ல. அவர் சொல்றது எல்லாமே பொய், யுவர் ஆனர். இப்படி பதில் பேசாம நின்னீங்கன்னா இந்த கேஸ்ல தீர்ப்பு அவங்களுக்கு சாதகமா தான் வரும். எனக்கு கல்யாணம் ஏன் கூட தான் நடக்க போகுது. இது எங்களோட கல்யாண பத்திரிக்கை. இன்னும் 1 மாசத்துல எங்க 2 பேருக்கும் கல்யாணம். இந்த குறிப்பிட்ட தேதியில உங்க கல்யாணம் முடிஞ்ச உடனே அதுக்கான ஆதாரங்கள் எல்லாமும் கோர்ட்ல ஒப்படைக்கப்படணும். இல்லைன்னா உங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும். சரிங்க ஐயா. எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்க. நீ இல்லனா நிச்சயமா இனியாவை அவங்க அம்மா கூட்டிட்டு போயிருப்பா. ஆனா எதுக்காக நீங்க இப்படி செஞ்சீங்க? இதனால உங்களுக்கு பிரச்சனை வராதா? அத பத்தி தாங்க உங்ககிட்ட பேச வந்தேன். ஒருவேளை சிவம் என்ன பத்தி சொல்லி இவங்களை இங்க அனுப்பி விட்டுருப்பாரோ? இது எல்லாமே நான் இனியாவுக்காக தான் செஞ்சேன். அப்பாவும் பொண்ணும் 2 பேரும் பிரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக மட்டும் செய்யல. காலம் பூரா அவங்க 2 பேரையும் நான் கூடவே இருந்து பாத்துக்கணுங்கிற ஆசையில தான் செஞ்சேன். இது சிவம்க்கு தெரியுமா? அவர்கிட்ட சொல்லிட்டேன். எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு அவர்கிட்ட சொல்லிட்டேன். அவரு என்ன சொன்னாரு? ஒத்துக்கிட்டாரா? ஒத்துக்கிட்டு இருந்தா நான் எங்க இங்க வர போறேன்? பத்திரிக்கையோட உங்க வீட்டுக்கு தானே வந்திருப்பேன். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம், அதுக்காக தான் உங்களை பார்க்க வந்தேன். என்ன? அது அவர் மனசுல வேற யாரையும் நினைச்சிட்டு இருக்காரோன்னு தோணுது. அதனாலதான் என்ன வேண்டான்னு சொல்றாரு. உங்களுக்கு தான் அவரை முன்னாடி தெரியும்ல. அப்படி அவரு வேற யாரையாச்சும் விரும்புறாரா? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அது இல்ல, எனக்கு தெரியல. ஆனா உங்களுக்கு ஏன் அப்படி தோணுது? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? நான் தான் அவரோட வைஃப்னு கோர்ட்ல சொல்லி ஜட்ஜ் கிட்ட பத்திரிக்கை எல்லாம் கொடுத்தாச்சு. கல்யாணம் நடக்கலன்னா அது பொய்ன்னு ஆயிடும்ல. அப்புறம் இனியாவா அவங்க அம்மா கிட்ட கொடுத்துருவாங்க. இவ்ளோ நெருக்கடியான நேரத்துல என்ன அவரு வேண்டான்னு சொல்றாருன்னா அவரு மனசுல அந்த அளவுக்கு ஆழமா யாரோ இருக்காங்கன்னு தானே அர்த்தம். ஒருவேளை இவங்களா இருக்குமோ? இருக்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா இனியாவ நல்லா பாத்துப்பாங்களோ மாட்டாங்களோன்னு தான் அவருக்கு பயம். ஐயோ, எனக்கு இனியாவ ரொம்ப பிடிக்கும். நீங்க வேணா அவகிட்ட கேட்டு பாருங்க, நான் அவளை எப்படி பாத்துக்கிறேன்னு. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவளை ரொம்ப நல்லா பாத்துப்பேன். ப்ளீஸ் நீங்க எனக்காக அவர்கிட்ட பேசுங்களேன். நான் எப்படி? அது உங்களுக்கு தான் என்னையும் தெரியும் அவரையும் தெரியும். நீங்க பேசினாதான் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் உங்களை தேடி வந்தேன். எனக்காக தயவு செஞ்சு இனியாவோட அப்பா கிட்ட பேசுங்க ப்ளீஸ்.
ப்ளீஸ் எனக்காக ப்ளீஸ். அன்பு, நீயா ஃபோன் பண்ணி என்னை பார்க்க வரேன்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிச்சயமா உன் மனசுல இருக்கிறத நீ சொல்ல போறேன்னு நினைக்கிறேன். ம், நீ அமைதியா இருக்கிறத பார்த்தா கொஞ்சம் டென்ஷனாவும் இருக்கு. பட் ஓகே, எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கோ. ஆனா உன் மனசுல இருக்கிறத எல்லாத்தையும் மறைக்காம சொல்லிடு. நான் வேற என்னமோ உங்ககிட்ட சொல்ல போறேன்னு நீங்க எதிர்பார்க்குற மாதிரி இருக்கு. நான் நம்மளை பத்தி பேச வரல, உங்களை பத்தி பேச வந்திருக்கேன். புரியல, என்ன சொல்ற? நீங்க குழந்தைய ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது? இத சொல்றதுக்கு தான் இங்க வந்தியா? கண்டிப்பா இத நீயா பேசுறதுக்கு வாய்ப்பு இல்ல. குழலி உன்னை தூது விட்டுருக்கான்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, யாரும் யாரையும் தூது விடல. நடந்த எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்த்து நான் இத பத்தி உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். இனியாவுக்கு நிச்சயமா ஒரு அம்மா வேணும். எதையும் எதிர்பார்க்காம நான் தான் அம்மான்னு ஸ்கூல்ல வந்து துணிச்சலா கையெழுத்து போட்டாலே குழலி. அவ செஞ்சத கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அது மட்டும் இல்ல, உங்களையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இனியாவும் தனக்கு அம்மா கிடைச்சிட்டாங்கன்ற சந்தோஷத்துல நிம்மதியா இருப்பா. இந்த ஒரு விஷயம் தானா, இல்ல வேற ஏதாவது சொல்லணுமா, இல்ல சொல்லி முடிச்சிட்டியா? என் மனசுல இருந்தத உங்ககிட்ட சொல்லிட்டேன். நிச்சயமா உன் மனசுல இது மட்டும்தான் இருக்கா? ஆமா. உனக்கு புரியுற மாதிரி தெளிவா பேசுன. ஆனா நீ புரிஞ்சுக்காத மாதிரியே இப்போ என்னென்னமோ பேசுற. தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளு. என்ன சொல்ல போறீங்க? அரசிய பிரிஞ்சதுக்கு அப்புறம் என் லைஃப்ல இன்னொரு பொண்ணுன்ற எண்ணமே இல்லாம தான் இருந்தேன். ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் இனியாவுக்கு நீ ஒரு நல்ல அம்மாவா இருப்பேன்னு தோணுச்சு. நடுவுல சில பிரச்சனைகள், அதனால நாம இப்படி விலகி நிக்க வேண்டியதா போயிடுச்சு. ஓப்பனா சொல்லி காட்டியும் நீயும் நானும் ஒருத்தர் மனசார நேசிச்சது 100% உண்மைதான் அன்பு. நீ அதை மறுத்தாலும் மறைச்சாலும் அதுதான் உண்மை. ஆனா நான் அதை மறுக்கவும் இல்லை, மறைக்கவும் இல்லை. எப்பவுமே என் மனசுல நீ மட்டும்தான் இருக்க அன்பு. I love you. இல்லன்னு நீ போய் சொல்லலாம். ஆனா உன் மனசுல இருக்கிறது நம்ம 2 பேருக்குமே தெரியும். இவ்வளோ பிடிவாதமா இருக்காது அன்பு. நம்ம லைஃப புதுசா ஆரம்பிக்கலாம். நீ, நான், இனியா, கலை, பாரதின்னு ஒரு சந்தோஷமான புது பந்தத்தை உருவாக்கலாம். இல்ல இல்ல, அது நடக்காது. அது நடக்கவும் கூடாது. திரும்ப திரும்ப நடக்காத விஷயத்தை பத்தி பேசி நாமளே ஏமாத்திக்க வேண்டாம். ஏமாத்திக்கிறது நானா இல்ல நீ அன்பு? தயவு செஞ்சு நீங்க குழலிய கல்யாணம் பண்ணிக்கோங்க. என்னை விட அவதான் இனியாவுக்கு ஒரு நல்ல அம்மாவா இருப்பா. ஏய்,
உங்களையும் சந்தோஷமா பாத்துப்பா. அன்பு அன்பு நில்லு. நீ இல்லாம என்னால சந்தோஷமா இருக்க முடியாது அன்பு. அன்பு வாங்கத்தா. வீடு நல்லா தான் இருக்குல்ல? பெரிய வீடுங்க. இரு இரு, என்ன செய்யறன்னு பாப்போம். இரு. இப்போ ஓகேவாடா? வக்கீல தலை ரொம்ப அரிக்குது. பெயின் பாருன்னு சொன்னா பார்க்கவே மாட்டேங்கிற. சரிடா, இந்த சண்டே பெயின் பார்க்கும் வாரம். மொத்த பெயினையும் அடிச்சு கொண்டறலாம். இனியா, இந்த ஸ்ப்ரே எல்லாம் ஸ்கூலுக்கு கொண்டு போக கூடாதுடா. டீச்சர் திட்டுவாங்க. என்ன பண்றது வக்கீல? நீ வாரத்துல ஒரு வாட்டி தான் துணி துவைக்கிற. யூனிஃபார்ம்ல ஒரே அழுக்கா இருக்கு. சாரிடா, இனிமே வாரத்துல 2 நாள் துணி துவைக்கிறேன். அப்புறம் நீ லஞ்ச் டைம்க்கு கட்டித்தர தோசைய சட்னில தொட்டு சாப்பிடவே முடியல. பரோட்டா மாதிரி பிச்சு தான் சாப்பிட முடியுது. சாரிடா, உனக்கு சூடா லஞ்ச் எடுத்துட்டு வரலாம் தான் பாக்குறேன். அதுக்குள்ள கேஸ் ஏதாவது வந்து மாட்டிக்குது. இப்படியே நான் கேக்குறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சொல்லு. நானும் போனா போது அட்ஜஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா எவ்வளவுதான் அட்ஜஸ்ட் பண்றது? அப்படி கேள்றான் என் செல்ல குட்டி. அப்பதான் இந்த பயலுக்கு புத்தி வரும். மாமா, இனியா தங்க. அம்மா, ஆ, எப்ப வந்தீங்க? இப்பதான்டா வரோம். என்ன பாட்டி, எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் பாட்டி. நீ நல்லா இருப்ப. ஏன் புள்ள எல்லாம் உன்னை பாத்துக்கிறான். ம், அவனை நீ ஒழுங்கா பாத்துக்கிறியா இல்லையா? என்ன வக்கீல, உங்க அம்மா இப்படி கேக்குறாங்க, நீ பாத்துக்கிட்டே நிக்கிற? அவன் என்னடி சொல்றது? இத்தனை நாள் கழிச்சு வந்திருக்கோம், எங்களை கண்டுக்காம மாமங்காரங்கிட்ட ஓடுற. என் புள்ள என்ன பாடுபடுத்துறியோ பாரு. என் புள்ள எப்படி இழைச்சு துரும்பா போயிட்டான்னு. ம், என்ன தாத்தா, ஆ, உங்க வைஃப் இப்படி புழுகுறாங்க? எங்க டாடி தொப்பிய பார்த்தா இழைச்சு போன மாதிரியா தெரியுது? வாயோடி. நீ இல்லாம அங்க வீடு வீடாவே இல்லடி. ஆமாண்டா. அம்மா, பாட்டி வாங்க அப்பா உட்காருங்க. வாங்கப்பா உட்காரு. வா லட்சுமி. வாங்க தாத்தா. சரவணா வாடா. உட்காருங்கப்பா. ஆ. சிவம், எப்படிப்பா இருக்க? வேலையெல்லாம் எப்படி போகுது? ம், நல்லா இருக்கேன்ப்பா. இப்பதான் கொஞ்சம் மெதுவா கேஸ் எல்லாம் வருது. ஆ, நீங்க என்ன திடீர்னு? ஏண்டா நாங்க வரக்கூடாதா? அதானே. அம்மா, என்ன நீங்க வரேன்னு ஒரு தகவலும் இல்ல, திடீர்னு வந்திருக்கீங்க, அதான் கேட்டேன். இங்க ஒரு கல்யாணம், அதுக்காக தான் வந்தோம். ஆ, இங்கயா? ஆமாண்டா, இங்க நமக்கு தெரிஞ்சவங்க யார் இருக்காங்க? நமக்கு தெரிஞ்சவங்க இல்ல, எங்களுக்கு தெரிஞ்சவங்க. ஆ. எங்களுக்கு மருமக முறை வேணும். அவ கல்யாணத்துக்கு தான் நாங்க வந்திருக்கோம். ஆஹா. மாப்பிள்ள கூட நமக்கு சொந்தம் தான்டா. ஆனா அந்த பையன் தான் எங்க கிட்ட சொல்லவே இல்லை. எங்க மருமக சொல்லிட்டா, அதான் கிளம்பி வந்துட்டோம். ஆ. கல்யாணம் எப்போ? ஆ, அது இன்னும் 1 மாசத்துல. எல்லா ஏற்பாடும் பண்ணணும்ல. ம்ஹும். இனியா, அம்மா, இது ஹவுஸ் ஓனரோட பேத்தி கொள்ளி. ஓஹோ. கொள்ளி, இது என்னோட அப்பா அம்மா. வணக்கம். ஆ, வணக்கம் வணக்கம். வணக்கம். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு நல்லா இரு மருமகளே. மருமகளே. நல்லா நல்லா இரு. இரு. டேய், என்னடா அதெல்லாம்? ஒண்ணு இல்ல இருண்ண. டேய், என்னடா பாக்குற? ஆ, பத்திரிக்கை அடிக்கிற வரைக்கும் போயாச்சு. ஆனா பெத்தவங்களுக்கு சொல்லணும்னு தோணல. ஆ. இதெல்லாம் உங்களுக்கு. டேய், நீ என்னைக்கு சென்னைக்கு வந்தியோ அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் என்ன நடக்குதுன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். கொள்ளி, நீ சொன்னியா? ஆ, அது நீ வீட்டுக்கு போ. ஆ, ஆ, இல்ல, கொஞ்ச நேரம் இவங்க கிட்ட பேசிட்டு போறேன். போன்னு சொல்றேன்ல. நான் பேசணும். டேய் டேய், எதுக்குடா இப்படி கோவப்படுற? ஆ?
மா அவன் அதிர்ச்சியில இருக்கான், நீ போ, அவன்கிட்ட பேசிட்டு வந்து உன்னை பாக்குறோம். என்னம்மா அது? என்னடா நாங்க உன்னை கேள்வி கேட்கணும், நீ எங்களை கேள்வி கேட்கறியா? சிவம், இந்த முடிவுல எங்களுக்கு சந்தோஷம் தான்டா. நீ வருத்தப்படுறதுக்கு இதுல ஒண்ணுமே இல்ல. ஐயோ அப்பா, என்ன நடந்துச்சுன்னே தெரியாம பேசுறீங்க. டேய், எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறோம். இவ அம்மான்னு அவ கையெழுத்து போட்டிருக்கா, கோர்ட்ல நீயே ஒத்துக்கிட்ட, அப்புறம் என்னடா? அம்மா, அது வேற வழி இல்லாம இனியாவுக்காக பண்ணது. இந்த கல்யாணமும் அவளுக்காக தான். ஆ, தெரிஞ்சோ தெரியாமல ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கேன். அம்மா, இது ஏன் முடிவு இல்ல. டேய் சிவம், இந்த கல்யாணத்துல எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம்டா. அப்பா, என் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சோ ஏன் அப்படி பேசுறீங்க? டேய், இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நடக்காத விஷயத்தை பத்தி யோசிச்சு உன் வாழ்க்கையை வீணாக்க போற? நடக்காதுன்னு யார் சொன்னது? அன்பு அன்புதான் சொன்ன. ஆமாண்டா, அன்புதான் எல்லா விஷயத்தையும் எங்க கிட்ட சொன்னா. அதனாலதான் நாங்க உடனே கிளம்பி வந்தோம். இங்க பாரு சிவம், உன் மனசு எங்களுக்கு புரியுதுடா. ஆனா நாம ஆசைப்படுற மாதிரி எதுவும் நடக்கிறது இல்லையே. இப்போ இனியாவோட எதிர்காலத்தை பத்தி மட்டும்தான் நாம யோசிக்கணும். குழலி அவ வாழ்க்கைய பணையம் வச்சு உனக்கு உதவி பண்ணிருக்கா, அத நீ ஒத்துக்கிறல்ல? அவ இனியாவ நல்லா பாத்துப்பாடா. இனியாவுக்கு ஒரு நல்ல அம்மாவா இருப்பா. அவதான் எங்களுக்கு மருமவ. இதுதான் எங்க முடிவு. நாளைக்கு உனக்கும் குழலிக்கும் நிச்சயம் பண்றோம். அதுக்காக தான் நாங்க இப்ப வந்திருக்கோம். அப்பா, டேய் நீ எதுவும் பேசாத. சில காரியங்கள் எல்லாம் நம்ம கையில இல்லடா, அத முதல்ல புரிஞ்சிக்க. இது எல்லாம் அவன் செயல். நடக்கிறது தாண்டா நடக்கும். அப்பா, நீங்க ஹலோ, சாரி, எங்க அப்பா அம்மா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, அதான் லேட் ஆயிடுச்சு. இதோ இப்ப வந்துடுறேன். அப்பா, கோர்ட்ல ஒரு முக்கியமான கேஸ் இருக்கு, நான் வந்துடுறேன். என்னங்க இவன் புடி கொடுக்காம பேசிட்டு போறான்? விடு லட்சுமி, எல்லாம் வழிக்கு வருவான். என்னங்க, அவன் வரதுக்கு முன்னாடி நம்ம போய் அன்பை பார்த்துட்டு வந்துடலாம். சரி லட்சுமி. அண்ணா, இங்கதான் நிறுத்துங்க. கீதா, அன்பு, எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? அதை விடு. சரி வா, உள்ள போலாம். வரேன். மலர், மலர் இங்க வா. யார் வந்திருக்கான்னு பாரு. இதோ வரேன் நீ. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மலர், நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். கலை, பாரதி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், நல்லா இருக்கும் ஆண்டி. சூப்பர்டா. டீ குடிக்கிறியாடி? வேண்டாண்டி, நான் வரும்போது தான் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தேன். இந்தா, இல்ல சாக்லேட்லாம் இருக்கு, பசங்களுக்கு கொடு. எல்லார பத்தியும் கேட்டாச்சு, உன்னை பத்தி எதுவுமே சொல்லலையே. உன் வேலைலாம் எப்படி போகுது? அதான் போன்லயே எல்லாமே சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன். புதுசா சொல்ற அளவுக்குலாம் ஒண்ணுமே இல்ல. அப்படியா? சிவம் எப்படி இருக்காரு? அவர் வேலையில அவர் பிஸியா இருப்பாரு. இப்போ கல்யாணம் வேற ஆக போகுது. கல்யாணமா? என்னடி சொல்ற? நீ புதுசா எதுவும் நடக்கல என்ன? அவருக்கு கல்யாணம் நடந்தா நான் புதுசா என்ன சொல்ல முடியும்? ஏய் மலர், இவ என்ன சொல்றா? சிவம் இருக்கிற வீட்டோட ஹவுஸ் ஓனர் பேத்தி குழலி தான் கல்யாண பொண்ணு. ஏய், நீ என்ன லூஸ் அன்பு? நீ ஏன் இப்படி பண்ற? என்ன பண்ற? நீ பேசுறதுதான் அப்படி இருக்கு. நான் தான் தெளிவா உங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன்ல. எனக்கு என் கலையும் பாரதியும் போதும், வேற யாரும் வேணாம். என்ன தியாகம் பண்றியா? உன் வாழ்க்கையை யாருக்கும் விட்டு கொடுக்கறியா? கீதா, இப்ப இங்க பாக்குறேன்ல,
இதுதான் என் வாழ்க்கைன்னு நான் முடிவு பண்ணி ரொம்ப நாளாச்சு. அது இனிமே மாறவே மாறாது. அப்புறம் நான் யாருக்கும் எதையும் விட்டு கொடுக்கல. அவங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்குது, அவ்வளவுதான். இவ என்ன இப்படி பேசுறா? என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன். வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி இவன் மேல சத்தியம் பண்ணிட்டாங்க. பார்த்தது போதும், வாங்க எல்லாரும் போய் சாப்பிடலாம். நீ எல்லாம் திருந்தவே மாட்ட. கொடுங்க. என்ன சொல்றது? வாங்க.